பிப்ரவரி 13ஆம் தேதி நடைபெற இருக்கும் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பலமுனை போட்டி உருவாகியுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். சொத்து வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டப்பட்டு பதவி இழந்ததால் அவரது தொகுதியான ஸ்ரீரங்கத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக பார்க்கப்படுவதால் கட்சிகள் தங்கள் பலத்தை நிரூபிப்பதில் முனைப்பாக உள்ளன. திமுக, அதிமுக, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, CPM ஆகியவை களத்தில் தங்கள் பலத்தை பரீட்சித்து பார்க்க ஆயத்தமாகி உள்ளன. இந்த தொகுதியில் செல்வாக்கு நிரூபணமாகாத கட்சிகள் விலகியிருந்து நடுநிலை வகிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றன. பாஜகவும் அதிமுகவும் ஒரு நாணயத்தின் வேறு வேறு பக்கங்கள் என்று அதை எதிர்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தான் திமுக கணக்கிட்டது. அதனால்தான் எந்த கட்சியிடமே ஆதரவு கேட்காமல் அவர்களே வேட்பாளரை நிறுத்திவிட்டு மற்ற கட்சிகள் ஆதரவு தர வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டார்கள். ஆனால் இப்பொழுது தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தேமுதிக களத்தில் இறங்குவதால் ஏற்கனவே அங்கு சுமார் 20,000 வாக்கு பலம் உள்ள தேமுதிக கட்சி அங்கு களத்தில் இறங்குவதால் அது நேரடி போட்டியாக இருக்காது, மும்முனை போட்டி என்ற அளவில் ஆகிவிடும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக, மதிமுக ஆகிய கட்சிகள் இந்த இடைத்தேர்தலில் பங்கேற்க மாட்டோம் என அறிவித்திருக்கின்றன. பொதுவாக பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொள்ளும் இந்த கட்சிகள் 2016 தேர்தலில் தங்களுடைய பேரம் பேசும் வலிமையை இழக்க விரும்பவில்லை. காங்கிரசும் ஏறக்குறைய இதே வியூகத்தை கடைபிடிக்க வாய்ப்பிருக்கிறது. எல்லா கட்சிகளும் நீங்கள் எங்களோட வாங்க, பொது வேட்பாளர் ஆதரிங்கிறத ஒவ்வொரு இடைத்தேர்தலையுமே திமுக தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எந்த இடைத்தேர்தலும் இந்த வரைக்கும் பொது வேட்பாளர் தமிழ்நாட்டில் வரவே இல்லை, அதுக்கான சூழ்நிலையே இல்லை. இப்போ பொது வேட்பாளர் வந்துட்டால் 2016 யாரோட அணி இருக்க போகிறோம் கூட தீர்மானிக்கணும் இப்போவே அர்த்தம். அது இப்போதே தீர்மானிக்க யாருமே தயாராக இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கர்நாடகத்தில் நடக்கக்கூடிய வழக்கில் என்ன தீர்ப்பு வரப்போகுது அந்த மேல்முறையீட்டில் அப்படின்னு பார்த்து கொண்டு அதன் பிறகு தான் அணிகள் என்ப முடிவுகள் தான் எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். அதனால் இப்போது உடனடியாக அணியை சேருவதற்கு எந்த கட்சியுமே முடிவில் இல்லை. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் மற்ற இடைத்தேர்தல்களை போன்றது என்று விட்டு விலகி இருப்பது நல்லதல்ல என்பதை முக்கிய அரசியல் கட்சிகள் உணர்ந்துள்ளன. மக்கள் மன்றத்தில் செல்வாக்கை நிரூபிப்பதற்கான ஒரு சவாலாகவும் சந்தர்ப்பமாகவும் இதனை பயன்படுத்திக் கொள்ள கட்சிகள் முனைப்பு காட்டுகின்றன. இதனால் ஆளும் கட்சியும் களத்தில் அதிகமாக உழைக்க வேண்டியுள்ளது.